பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இந்தியாவின் வளர்ச்சியை பீகாரும் மேற்கு வங்கமும் அசாமும் ஒடிஷாவும் வடகிழக்கு மாநிலங்களும் முன்னெடுத்து செல்லும் என்று அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா உறுதிபட தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2வது முறையாக வெற்றி பெற்று அசாமில் ஆட்சியை பிடித்தது. இதுகுறித்து எகனாமிக் டைம்ஸ் ஆஃப் நாளிதழுக்கு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அளித்துள்ள பேட்டியில், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மேற்கு வங்கம், பீகார், ஒடிஷா, அசாம் ஆகிய கிழக்கு மாநிலங்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிக்க உள்ளன. இந்தியாவில் உள்ள கிழக்கு மாநிலங்களிலும் ஒரே கட்சி ஆட்சியில் உள்ளதால் பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்தி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு குறிப்பிடத்தக்க அளவிலான பங்களிப்பை அளிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. பண்டைய காலத்தில் நிர்வாகத்திலும் வர்த்தகத்திலும் சிறந்து விளங்கிய பீகாரிலும் மேற்கு வங்கத்திலும் அசாமிலும் ஒடிஷாவிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி எழுச்சி பெற்றுள்ளது. இந்திய அரசியலில் கிழக்கு மாநிலங்கள் இப்போது மிக முக்கிய அங்கமாக மாறி உள்ளன என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவின் வளர்ச்சிக்காக தீவிரமாகவும் பேரார்வத்துடனும் டபுள் என்ஜின் அரசு உழைக்கும் என்று நரேந்திர மோடி மாடலை அசாமில் பின்பற்றியதால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி கிடைத்தது என்று ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார்.